கவிம் லோகதிவாகரம் யஸ்ய கோபிः பிரகாசாபித்தன்வந்தமஹ வாழிபரகாலன் வாழி கலிகென்று வாழ குறையலூர் வாழ்வேந்தன் வாழ ரோமாயோன வாழ்வலியால் மந்திரங்கொள் மங்கையர்கோன் துயோன் சுடர்மானவேல் நெஞ்சக்கருள் இடதீமடங்காரிடம் பிரபு நஞ்சக்கு நல்லவன் தமிழ் நல்லோ திருடஞ்சக்கிலக்கியமானதாரம் பரசமய பஞ்சக்கிரளிம்பரி பரகாலம் பனவல்களே எங்கள் கதியே ராமாஞ்சமுடைய எங்கெடுத்தாண்டு தவராஜா பொங்குபுகள் மங்கையர்கோனி இந்த மறையாய் ரமனைத்தும் தங்குமனம் நீ எனக்குத்தா. திருமாலிலும் சோலை பாசுரம் பெரிய திருமொழியில 9வது பத்துல 8ஆம் பதிகம். முத்துர உரைக்கேன் விரைக்குழல் மடவார். யார் ஆரம்பிக்கிறங்க? வசந்தமாமே ரெடியா? ఆమె ஒண்ணு பேசல. అడియన్ తెలుగులో చెప్పరా? అంత రెడీగా ఉన్నా అంటే మనకు వాళ్ళు మన దీంట్లో పరంపర వాళ్ళు పంపించి ఉన్నారు ఆ మెటీరియల్. పెరియ తిరుమలలో 9వ పత్తులో 8వ దశకం అండి. అడియన్ స్వామి. ఓకే. கமலா ரங்கநாதன் சொல்லுங்கம்மா. சொல்றேன் மாமா. முந்துர உரைக்கேன் விரைக்குழல் மடவார் கலவியை விடு தடுமாறல் அந்தரமேழும் அலகடலேழும் ஆய எம் அடிகள் தம் கோயில் சந்தொடுமணியும் அணிமயில் தழையும் கழுவி வந்து அருவிகள் நிறந்து வந்திழி சாரல் மாலிரும் சோலை வணங்குதும்பா மடனெஞ்சே. நமஸ்காரம். வசந்தா மாமி சொல்றீங்களா? சொல்லுங்க. இண்டையும் புனலும் கொண்டிடையின்றி எழுமினோ தொழுதுமென்று இமையோர் அண்டரம் பரவ அரவணைத் துயின்ற சுடர்முடி கடவுள்தங்கோயில் விண்டலர் தூளி வேய் வளர் புறவில் பிறைமலர் குறிஞ்சியின் அருந்தேன் வண்டமர் சாரல் மாலிரும் சோலை வணங்குதும்பா மடனெஞ்சே. தேவகி గారు பிணிவளராக்கை நீங்க நின்னேற்ற பெருநிலமருளின் முன்னருளி அணிவளர் குரலாய் அகலிட முழுதும் அளந்த எம் அடிகள் தன் கோயில் கனிவளர் வேங்கை நெடுநிலமதனில் குரவர் தங்கு அவனிடை துறந்த மணிவளர் சாரல்
மணிவளர் சாரல் மாலிரும் சோலை மாலிருஞ்சோலை வணங்குதும்பா மடனெஞ்சே வணங்குதுவாமடஞ்சே கலாமாலுமே சூர்மையிலாய சூழ்மையிலாய பேய்முலை சுவைத்து பேய்முலை சுவைத்து சுடுசர சுடுசர மடுசிலை துறந்து மடுசிலை துறந்து நீர்மையிலாத நீர்மையிலாத காட்டகை மாட தாடகை மால நினைந்தவர் நினைந்தவர் மனங்கொண்ட கோயில் மனம் கொண்ட கோயில் ஆர்மலி வேங்கை கார்மலி வேங்கை ஓங்கரர் புறவில் ஓங்கலர் புறவில் கடிமலர் கடிமலர் குறிஞ்சியின் அருந்தேன் குறிஞ்சியின் அருந்தேன் வார்புணல் சூழ்தன் வார்புணல் சூழ்தன் மாலிரும் சோலை மாலிருஞ்சோலை வணங்குதும்பா மடனெஞ்சே வணங்குதும்பா மடனெஞ்சே. சதீஷர் வணங்கலிலரக்கன் வனங்கள் இலரக்கன் செருக்களத்தவிய செருக்களத்துவில அவியா மணிமுடி மணிமுடி ஒரு பதும் புரள ஒருபது புரளா அணங்கெழுந்த அனங்கெழுந்தா அவன்தன் அவந்தன் அவன்தன் நின்னாட கவந்தன் நின்னாடா அமர் செய்த அமர் செய்தா அடிகள் தங்கோயில் அடிகள் தம் கோயில் பிணங்களில் பிணங்களில் நெடுவேய் நெடுவே நுதிமுகங்கிழிப்ப நிதிமுகம் கிளிப்பா பிரசம் பிரசம் வந்திழிதர வந்திலித்தரா பெருந்தேன் பெருந்தேன் மணங்கமிழ் சாரல் மணங்கமல் சாரல் மாலிரும் சோலை மாலிருஞ்சோலை வணங்குதும்பா மடனெஞ்சே வணங்குதும்பா மடிநெஞ்சே. விஜய நமஸ்கார. விடங்கலந்தமர்ந்த விடங்கலந்தமரந்தா அரவணை துயின்று அரவணை தின்னு விடங்கனிக்கு விளங்கனிக்கு இளங்கன்று விசிறி இளங்கண்ணு விசிறி உடங்கலந்தாடி குடங்கலந்தாடி குரவை முன்கோத்த குரவை முன்கோத்தா கூத்த கூத்தா எம்மடிகள் தங்கோயில் எம்மடிகள் தம் கோயில் தடங்கடல் முகந்து தடங்கடல் முகந்து விசும்பிடை பிளிர விஷும்பிடை பிளிரா தடவரை தடவரை கடிரென்று முனிந்து களிரென்னு முனிந்து மடங்கள் நின்றதிரும் மடங்கள் நின்னு அதிரும் மாலிரும் சோலை மாலிரும் சோலை வணங்குதும்பா மடனெஞ்சே வணங்கதும்பா மணநெஞ்சே. கோதாகிரிஜா தேனுகனாபி தேனுகன் ஆவி போயுக அங்கோர் போயுக அங்கோர் செழுந்திரள் செழுந்திரள் பணிங்கனியுதிர பணங்கனியுதிர பனங்கனியுதிரா தானுகந்தெறிந்த தானுகந்தெறிந்த தடங்கடல் வண்ணர் தடங்கடல் வண்ணர் எண்ணிமுன் எண்ணிமுன் இடங்கொண்ட கோயில் இடம் கொண்ட கோயில் வானகச்சோலை வானகச்சோலை மரதகச்சாயல் மரகதச் சாயல் மாமணி கல்லதர்
மாமணிக்கல்வள் கல்லதர் மாமணிக்கல் அக மாமணிக்கல் அதழ் அதர் நிறைந்து நிறைந்து மானுகர் சாரல் மானுகர் சாழல் மாலிரும் சோலை மாலிரும் சோலை வணங்குதும்பா மடனெஞ்சே. వణంగుదుంబామడ నెంజే. నెక్స్ట్ ఇయర్ అందరు చెప్పేశారు. రాధా అని சொல்றங்களா? சொல்றேன் மாமா. தேனுகனாவி இதானே ஆயிடுச்சா? புதமிகு விசும்பில் புதமிகு விசும்பில் உணரி சென்றனவ ஒரு கடல் அரவணை துயின்று பதமிகு பரியின் மிகு சினம் தவிர்த்த பனிமுகில் வண்ணர்தம் கோயில் கதமிகு சினத்த கடதடக் களிற்றின் கவுள் வழி களிவண்டு பருக மதமிகு சாரல் மாலிரும் சோலை வணங்குதும்பா மடனெஞ்சே. வசுமதி வாங்க சொல்லுங்க. புந்தியில் சமணர் வசுமதி இல்லையா? ஸ்ரீதர் வசுமதி சொல்றீங்களா? வசுமதி எடுக்கல, ஸ்ரீதர் எடுத்தாரு போல் இருக்கு. ஸ்ரீதர் சொல்லுங்க. புந்தியில் சமணர் புத்தர் என்றிவர்கள் வத்தன பேசவும் உகந்திட்டு எந்த பெம்மானார் இமயவர் தலைவர் எண்ணிமுன் இடங்கொண்ட கோயில் சந்தனப் பொழிலின் தாழ்சினை நீழல் ஆழ்வரை மகளிர்கள் நாளும் மந்திரத்திரஞ்சும் மாலிரும் சோலை வணங்குதும்பா மடனெஞ்சே. పద్మలతావా? దాసవాం స్వామి. చెప్పండి మా. వండమర్ సారల్ మాలిரும் சோலை மாமணி வண்ணரை வணங்கும் தொண்டரை பரவும் சொடரொளி நெடுவேல் சூழ்வயலாளி நன்னாடன் అల్వేలి అనాలండి. కండన్ నల్వేలి மங்கையர் தலைவன் கண்ட நல்வேலி மங்கையர் தலைவன் கலியன் வாய் ஒலி செய்த பனுவல் கொண்டு இவை பாடும் தவமுடையார்கள்
தவமுடையார்கள் ஆழ்வர் ஆழ்வர் இக்குறை கடலுலகே இக்குறை கடலுலகே முந்துர இண்டை ఉందా స్వామి అది ఉందా అడివర ఉందా దాంట్లో ముందుర ఆహా, ఇండై లేదండి சரி முந்துர இண்டை பிணிசூர்மை வணங்கல் விடம் தேனுகன் புதமிகு புந்தி வண்டமர் மூவர் తిరుమంగయాళ్వార్ తిరువడిగడే శరణం. ఒకసారి చెప్తాం ఇది. முந்துர உரைக்கேன் விரைக்குழல் மடவார் கலவியை விடு தடுமாறல் அந்தரமேழும் அலைகடலேழுமாய எம்மடிகள் தங்கோயில் சந்துடு மணியும் அடிமையில் தழையும் தழுவி வந்தருவிகள் நிறந்து வந்திழிசாரல் மாலிரும் சோலை వణంగుదుంబా మడనంజే. మీరందరూ కామ్గా ఉండండి దయచేసి. ఇండయం పునలం கொண்டிட இன்றி எளிமினோ தொழுதுமென்று இமையோர் அண்டரும் பரவ அரவணைத்துயின்ற சுடர்முடி கடவுள் தங்கோயில் விண்டலர் தூளி வேய்வளர் புறவில் விரைமலர் குறிஞ்சியின் அருந்தேன் வண்டமறு சாரல் மாலிரும் சோலை வணங்குதும்பா மடனெஞ்சே. பிணிவடராக்கை நீங்க நின்னேற்ற பெருநில மருளின் முன்னருளி அடிவளர் குரலாய் அகலிட முழுதும் அளந்தயம் மடிகள் தங்கோயில் கடிவடர் வேங்கை நெடுநில மதனில் குறவர் தங்கவனிடை துறந்த மணிவளர் சாரல் மாலிரும் சோலை வணங்குதும்பா மடனெஞ்சே. சூர்மயிலாய பேய் முலை சுவைத்து சுடுசரம் அடிசிலை துறந்து நீர்மயிலாத தாடகை மாட நினைந்தவர் மனங்கொண்ட கோயில் கார்மலிவேங்கை கோங்கலர் புறவில் கடிமலர் குறிஞ்சி இன்னருந்தேன் வார்புனல் சூழ் தன்மாலிரும் சோலை வணங்குதும்பா மடனெஞ்சே. வணங்கலில் அரக்கன் செருக்களத்தவிய மடிமுடி ஒருபதம் புரள அணங்கெழுந்தவந்தன் கவந்தம் நின்றாட அமர் செய்த அடிகள் தங்கோயில் பிணங்களில் நெடுவேய் நுதிமுகங்கிழிப்ப பிரசம் வந்திழிதர பெருந்தேன் மனங்கமழ் சாரல் மாலிரும் சோலை வணங்குதும்பா மடனெஞ்சே. விடங்கலந்தமர்ந்த அரவணை துயின்று விளங்கனிக்கு இளங்கன்று விசிறி குடங்கலந்தாடி குறவ முன்கோத்த கூத்தயம் மடிகள் தங்கோயில் தடங்கடல் முகந்து விசிம்பிடை பிளிர தடவரை களிரென்று முனிந்து மடங்கள் நின்றதிரும் மாலிரும் சோலை வணங்குதும்பா மடனெஞ்சே. தேனுகனாவி போயுக அங்கோர் செழுந்திரல் பணங்கனி உதிர தானுகந்தெறிந்த தடங்கடல் வண்ணர் எண்ணி முனிடங்கொண்ட கோயில் வானகச் சோலை மரதகச் சாயல் மாமணி கல்லகர் நிறைந்து மானுகர் சாரல் மாலிரும் சோலை வணங்குதும்பா மடனெஞ்சே. புதமிகு விசும்பில் புணரி சென்றனவ பொருகடல் அரவணை துயின்று பதமிகு பரியின் மிகுசினம் தவிர்த்த பனிமுகில் வண்ணர் தங்கோயர் கதமிகு சினத்த கடதடக்களிற்றின் கவுள்வழி களிவண்டு பருக மதமிகு சாரல் மாலிரும் சோலை வணங்குதும்பா மடனெஞ்சே. புந்தியில் சமணர் புத்தர் என்றிவர்கள் ஒத்தன பேசவும் முகம் திட்டு எந்த பெம்மானார் இமயவர் தலைவர் எண்ணி முனிடங்கொண்ட கோயில் சந்தன பொழிலின் தாழ்கின நீழல் தாழ்வர மகளிர்கள் நாளும் மந்திரத்திரஞ்சும் மாலிரும் சோலை வணங்குதும்பா மடனெஞ்சே. வண்டமறு சாரல் மாலிரும் சோலை மாமணி வண்ணர வணங்கும் தொண்டரை பரவும் சுடருடி நெடுவேல் சூழ்வயலாரி நன்னாடன் கண்டல் நல்வேலி மங்கையர் தலைவன் கலியன்வாய் ஒலி செய்த பனுவல் கொண்டிவ பாடும் தவமுடையார்கள் ஆழ்வரி குறைகடலுலகே
முந்துரையிண்டை புனிசூர்மை வணங்கல் விடம் தேனுகன் புதமிகு புந்தி வண்டமர் மூவர். திருமங்கையாழ்வார் திருவடிகளே శరణం. తిరుమాలిరం షోలై అనేటువంటి దివ్యదేశం ఆశ్చర్యకరమైనటువంటి దివ్యదేశం ఇది. దేవదేవుడు సాక్షాత్ శ్రీమన్నారాయణుడు అచ్చటచ్చట ఈ భూలోకంలో అర్చావతారి రూపాన్ని స్వీకరించి అందరినీ కూడా అనుగ్రహిస్తూ ఉన్నాడు. ఆ ప్రకారంగా ఆళ్వారులు ఏ స్వామిని ఎక్కడైతే వారు సేవించుకుంటున్నారో ఆ స్వామిని స్తోత్రం చేస్తున్నారు. వణంగుదుంబా మడనెంజే అని సంబోధన. అంటే ఆ మనస్సును ఓ మనసా నేను చెప్పేటట్లు నువ్వు చెయ్యి. ఎందుకంటే మనస్సును మనం కట్టుబాటులో ఉంచుకోవాలి. మన ఏవ మనుష్యానాం కారణం బంధమోక్షయోహ అన్న రీతిగా ఆ మనస్సును మనం కట్టుబాటులో ఉంచుకుంటే అన్నీ కూడా మనకు బాగానే ఉంటుంది. అంచేత ఇక్కడ ముఖ్యంగా స్త్రీల యొక్క వ్యామోహంలో పడకూడదు. స్త్రీల అంటే మనస్సును చెప్తున్నారు. స్త్రీల వ్యామోహంలో పడి తటపటాయించేటువంటి భావాన్ని వదిలిపెట్టు ఓ మనసా. అలాగే సప్త ద్వీపములు సప్త సముద్రములు వ్యాపించి నిలిచినటువంటి సర్వవ్యాపకుడు వెలిగేటువంటి ఆ దివ్యదేశం ఏమిటి అంటే తిరుమాలినం షోలైన దివ్యదేశం. ఈ క్షేత్రమున ఆ జలపాతాలు నూపుర గంగ అత్యద్భుతంగా ఉంటుంది. కూరేశుల వారు సుందరబాహు స్తవంలో ఎంతో చక్కగా నూపుర గంగను వర్ణించి ఉన్నారు. అదే ప్రకారం పెరియాళ్వార్లు కూడా చక్కగా వర్ణించారు. పలపలనాళ్ళని చొల్లి పழித்த శిశుపాలం తన్నై అలవలమైద వైత్తాని ఆయిరం తోల్వరప్పి முடியாயிரமின்னிலக ஆயிரம் பைந்தலைய அனந்தசைலன் ஆடும்மலை ஆயிரம் ஆறுகளும் சுரகள் பல ஆயிரமும் ఆయిరం పూంపుడే మాలిరం షోలైదే అని చాలా చక్కగా వర్ణించుంది. ఆ పాసురాలంతా కూడా మనం నేర్చుకుంటాం. ఎందుకంటే కళ్ళ ఆ అழகర్ అని అంటే అందగాడు అని అర్థం. సుందరబాహు అని పిలుస్తున్నారు కూరేశుల వారు. ఆ ప్రకారంగా ఆ జలపాతములు ఎంతో చక్కగా ఆ రమణీయంగా కనిపిస్తూ ఉన్నాయి. అదే అందువల్ల ఆ క్షేత్రానికి వెళ్ళు మనసా, ఆ క్షేత్రాధిపతిని ఆరాధించు అని ఈ పాసురం యొక్క తాత్పర్యం. ముంతుర ఉరైకేన్ విరక్కుழல் மடவ. ஆழ்வார் எங்கேயுமே தன்னுடைய மனசை அனுப்புறார் முதல்ல. அதே மாதிரி தன்னுடைய மனசுகிட்ட சொல்றார், நான் என்ன சொல்லணும் அது செய், நீ இஷ்ட பிரகாரம் நீ பண்ணாத. முதல்ல அந்த பெண் ஆசையானது கூடவே கூடாது. அந்த எம்பெருமான் சப்த தீபங்கள் 7 தீபங்களும் 7 கடல்களும் எல்லா இடத்திலையும் வியாபித்து எம்பெருமான் இன்றைய தினம் திருமாலிரும் சோலை என்கிற திவ்ய தேசத்துல எழுந்தருளி நம்மள அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கான். அந்த க்ஷேத்திரமே ஆச்சரியமான க்ஷேத்திரம். நூப்புர கங்கை எங்க எவ்வளோ அழகாக அங்கேருந்து விழுந்துட்டு இருக்கு. அதனால்தான் பெரியாழ்வாரும் அலம்பா வெருட்டா கொன்று திரியமரக்கரை குலம் பாழ்படுத்து குலவடக்காய் நின்னகோன்மலை சிலம்பார்க்க வந்து தெய்வ மகளிர்கள் ஆடும் சேர் சிலம்பாறு பாயும் தென் திருமாலிரும் சோலையே அப்படியே வர்ணிக்கிறார். இதை முன்ன நம்ம பல நாளும் சொல்லி சொன்னோம். இந்த மாதிரி ஆச்சரியமான அந்த திவ்ய தேசம், அந்த திவ்ய தேசத்துடைய பாசுரங்களும் ஆச்சரியமா இருக்கு. அதுதான் அழகு. ஆழ்வார்களும் அவ்வளவு அனுபவித்து அனுபவித்து அந்த எம்பெருமானை சேவிக்கிறார்கள். இப்படியாக அந்த அந்த நூப்புர கங்கையை சேவிச்சுட்டே இருக்கலாம். அப்பேற்பட்ட அந்த எம்பெருமான் எழுந்தருளி இருக்கின்ற திருமாலிரும் சோலைங்கிற திவ்ய தேசத்துக்கு நீ சென்று அந்த எம்பெருமானை வணங்கு அப்படின்னு சொல்லி முதல் பாசுரத்துல சொல்ற. அந்த அழகர்ன்னு சொன்னாலே அந்த எம்பெருமான் ஒருத்தந்தான். அப்பேற்பட்ட அந்த சுந்தரவல்லி தாயாரோட எழுந்தருளி இருக்கிறார் சுவாமி. இப்படி ஒரு தரிசனீயமான ஸ்தலமா இருக்கு. எல்லாருமே எல்லா ஜனங்களும் அங்க சென்று அந்த எம்பெருமானை சேவித்து
வழிபட்டு அந்த எம்பெருமானுடைய அனுகிரகத்தை பெற வேண்டும் என்பதாக இந்த பாசுரத்துல சொல்றார். இந்த மாதிரி ஒவ்வொரு பாசுரத்திலையும் அந்த எம்பெருமான் சேஷசயனாக அந்த யோக நித்திரையில அவன் எழுந்திருக்கின்றான். எல்லாத்துக்காட்டுல என்ன விசேஷம் அப்படின்னா அந்த அது என்ன பிரகிருதி நேச்சுரல் அந்த பியூட்டி, நேச்சுரல் பியூட்டின்னு சொல்லுவேன். அது ரொம்ப நன்னா, அதாவது எழில் புடை சூழ எம்பெருமான் எழுந்திருக்கின்றான். அந்த மாதிரி ஒவ்வொரு பாசுரத்திலையும் அந்த க்ஷேத்திரத்துக்கு போகணும், அந்த க்ஷேத்ராதீசனா இருக்கக்கூடிய அழகரை நாம் வணங்க வேண்டும் என்று ஆழ்வார், இந்த திருமங்கை ஆழ்வார் இந்த பாசுரத்துல இந்த தசகத்துல வர்ணிக்கிறார். கிருஷ்ணாவதார லீலைகளும் வர்ணிக்கிறார். இப்படியாக இந்த வண்டமரசாரல் மாலிடும் சோலை அப்படின்னு சொல்லி திருமாலிடும் சோலையில வண்டுகள்லாம் எவ்வளவோ இருக்குமா, அந்த நீலமணி வர்ணத்தோட அழகர் எழுந்துள்ள இருப்பாராம். அப்பேற்பட்ட அந்த திருவாலி திருநகரிக்கு அதிபதியாய் இருக்கக்கூடிய திருமங்கையாழ்வார் இந்த அந்த எம்பெருமானை வணங்க இந்த மாதிரி பாசுரங்களை அனுகிரகித்துள்ளார். யார் இந்த பாசுரங்களை அனுசந்தானம் பண்ணுகிறார்களோ அவர்கள் ராஜபோகத்தை அனுபவிப்பார்கள் என்று இந்த పాసురంతోడ ముడికిరారు. అత్యద్భుతమైనటువంటి దివ్యదేశం మన వెళ్ళి చూడాలి. ఎంతో చాలా బాగుంటుంది. ప్రకృతి రామణీయకత చాలా బాగుంటుంది అక్కడ. అలాగే జలపాతములు ఎంతో మనకు కళ్ళకు కనువిందు చేస్తూ ఉంటాయి. అందువల్ల ఇక్కడ స్వామి ఆ ప్రకారంగా వేంచేసి ఉంటాడు, శేషశనుడుగా వేంచేసి ఉంటారని కూడా ఇక్కడ చెప్తున్నారు. సేవ్యుడే ఉన్నాడు. అదే ప్రకారం ఇక్కడ ముఖ్యంగా ఈ మనస్సు మన యొక్క కట్టులో ఉండి అప్పుడే ఆ భగవంతుని మనం సేవించుకోవచ్చు. కనుక చివరి పాసురంలో వంటమరసారల్ మాలిడం షోలైనటువంటి పాసురంలో తుమ్మిదలతో కూడినటువంటి తిరుమాలిడం షోలైన దివ్యదేశంలో నీలమణి వర్ణుడు అళహర్ అనే పేరున్నటువంటి స్వామిని ఆరాధించు భాగవతులను కూడా స్తోత్రం చేసేవారు. వారు అంటే ఈ పాసురాన్ని అనుగ్రహించినటువంటి వారు, తిరువాలిత్రినగరికి అధిపతి అయినటువంటి తిరుమంగయాళ్వాళ్ళు ప్రసాదించినటువంటి ఈ పాసురాన్ని ఎవరైతే అనుసంధానం చేస్తారో, పాడుతారో, స్తోత్రం చేస్తారో వారు రాజ్యాధిపతి రాజభోగాన్ని పొందుతారట. ఈ ప్రకారంగా పరశృతితో ఈ 10 పాసురాలు కూడా ముగిశాయి. పెరియాళ్వార్ తిరుమలి అనే దివ్య ప్రబంధంలో అంటే ఇంత కఠినంగా కాకుండా సులభంగా ఆళ్వార్లు అక్కడ వర్ణించి ఉన్నారు. కనుక ఈ తిరుమాలిరం షోల దివ్య దేశ పాశురాలు మనం అందరం కూడా నేర్చుకొని ఇచ్చట ఎలాగైతే తిరుమంగయాళ్వార్లు మనస్సును పంపించారో అదే ప్రకారం మనం కూడా మన యొక్క మనస్సును ఆ క్షేత్రానికి పంపించి ఆ స్వామి వారిని వేడుకొని, స్వామి మేమందరం కూడా సశరీరంతో అక్కడికి వచ్చి నిన్ను సేవించుకుంటామని ప్రార్థించాలన్నమాట. దీంతో మనం నిలుపుకుంటాం. స్వస్తి. నమస్కారం.